எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ஏன் இப்படி சரிஞ்சுக்கிட்டே போகுது? இது நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு விஷயம் இல்லையா? சோ இத பத்தி தெளிவா சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க. நேத்து $1 ரூபாய், இன்னைக்கு ரூபாய். அப்போ நாளைக்கு என்ன 90 ரூபாயா? இந்த கேள்வி நம்ம எல்லார மனசுலயும் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னடா அது, நம்ம ரூபாய் மதிப்பு இப்படி சரசரன்னு குறைஞ்சுக்கிட்டே போகுதேன்னு தோணுதா? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை அலசி ஆராயலாம். இந்த மொத்த விஷயத்தையும் நாம ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிச்சு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், கரன்சி மதிப்பு வீழ்ச்சினா என்ன? அப்புறம் இதுக்கு முக்கிய காரணம் என்ன? வேற என்னென்ன எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு? இதனால நல்லதா கெட்டதா? கடைசியா நம்ம ரூபாயை எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறது? இதெல்லாம் தான் பார்க்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த பெரிய புதிரோட முதல் துண்டு, அதாவது கரன்சி டிப்ரிசியேஷன் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பேசிக்ஸ சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், மத்ததெல்லாம் ரொம்ப ஈஸியா விளங்கிடும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு அமெரிக்க டாலரை வாங்க முன்ன விட இப்ப நமக்கு அதிக ரூபாய் தேவைப்படுது இல்லையா? அதுதான் கரன்சி டிப்ரிசியேஷன். சொல்லப்போனா நம்ம பணத்தோட பவர் ஃபாரின் பொருட்களை வாங்குற விஷயத்துல குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி $1 ஈடா 45 ரூபாய் வச்சா போதும். ஆனா இப்போ அதே $1 $80 மேல வைக்க வேண்டியிருக்கு. நம்ம ரூபாயோட மதிப்பு எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு இதை பார்த்தாலே புரியுதில்லையா? இதுதான் அந்த டிப்ரிசியேஷனோட நேரடி பாதிப்பு. இப்போ சாமயம் முக்கியமான கேள்விக்கு வருவோம். எதுக்கு நம்ம ரூபாயோட மதிப்பு குறையுது? இதுக்கு முக்கிய காரணம் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்கனாமிக் ரூல் தான், டிமாண்ட் அண்ட் சப்ளை. குறிப்பா டாலருக்கான நம்மளோட டிமாண்ட் தான் இங்க பெரிய புதிரே. எக்கனாமிக்ஸோட பேசிக் ரூல் இதுதான். ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக அதோட விலையும் ஏறும். சிம்பிள். இப்போ ஐபோனுக்கு இருக்கிற மாதிரி தான், டாலருக்கு நம்மகிட்ட பயங்கரமான டிமாண்ட் இருக்கு. அதனால தான் அதோட மதிப்பு, அதாவது விலை ஏறிக்கிட்டே போகுது. சரி, எதுக்கு நமக்கு இவ்ளோ டாலர் தேவைப்படுதுன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா நம்ம பெட்ரோல், தங்கம், மொபைல் போன்ல இருந்து பெரிய பெரிய மெஷினரி வரைக்கும் எல்லாத்தையும் வெளிநாட்டுல இருந்து தான் இறக்குமதி பண்றோம். இதுக்கெல்லாம் பேமெண்ட் எப்படி பண்ணணும்? டாலர்ல தான். நம்ம ஏற்றுமதி பண்றதை விட இறக்குமதி பண்றது பல மடங்கு அதிகம். இதனால டாலருக்கான நம்ம தாகம் அடங்கவே மாட்டேங்குது. இந்த தாகம் தான் நம்ம ரூபாய கொஞ்சம் கொஞ்சமா கரைக்குது. இறக்குமதி ஒரு பக்கம் பெரிய காரணமா இருந்தாலும், இன்னும் சில எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் நம்ம ரூபாய் மேல பிரஷரை போடுது. வாங்க இந்த புதிரோட மத்த துண்டுகளையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம். அடுத்தது பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி. இங்க பாருங்க, முதல்ல விலைவாசி ஏறுதா, உடனே நம்ம பணத்தோட வாங்குற சக்தி குறையுது. இத பாக்குற ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அடடா இங்க நிலைமை சரியில்லை அண்ணா அவங்க பணத்தை எடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. டாலர்லாம் நாட்டை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்கா ரூபாயோட மதிப்பு இன்னும் சரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், அமெரிக்கால வட்டி விகிதத்தை, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஏத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? அங்க போட்டா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமேன்னு இங்க இருக்கிற பணத்தை எடுத்துட்டு அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி டாலர்ஸ் இந்தியாவை விட்டு வெளியே போறதும் நம்ம ரூபாய்க்கு பெரிய பிரஷர் தான். இந்த நம்பரை பாருங்க, 80%. இது என்ன தெரியுமா? நம்ம நாட்டுக்கு தேவையான கச்சா எண்ணெயில, அதாவது க்ரூட் ஆயில்ல 80% நம்ம இறக்குமதி தான் பண்றோம். நினைவிருக்கா, டாலர் தேவைன்னு பேசணும். இந்த 80% தான் அந்த தேவையோ ஒரு பூதம் மாதிரி பெருசாக்கி வச்சிருக்கு. இதனால ரூபாயோட மதிப்பு நேரடியா பாதிக்கப்படுது. ஓகே, இவ்ளோ நேரம் ரூபாய் வீக் ஆகுறதால வர பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, ரூபாய் வீக்கா இருக்கிறது எப்போதுமே கெட்ட விஷயம் தானா? இல்ல இதுல ஏதாவது நன்மையும் இருக்கா? வாங்க இந்த ஆங்கிள்ல யோசிச்சு பார்ப்போம். சொல்லப்போனா வீக்கான ரூபாய்ங்கிறது ஒரு 2 பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்றுமதிக்கு இது நல்லது, ஏன்னா நம்ம பொருட்கள் ஃபாரினர்ஸ்க்கு சீப்பா தெரியும். ஐடி கம்பெனி மாதிரி டாலர்ல சம்பாதிக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம் தான். ஆனா இன்னொரு பக்கம் பெட்ரோல் விலை ஏறும், ஃபோன் லேப்டாப் விலை ஏறும், மொத்தத்துல விலைவாசி ஏறும். சோ இதனால லாபம் அடையறவங்களும் இருக்காங்க, பாதிக்கப்படுறவங்களும் இருக்காங்க. சரி, பிரச்சனையெல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு என்னதான் தீர்வு? நம்ம ரூபாயை எப்படி பழையபடி ஸ்ட்ராங்கா மாத்துறது? அதுக்கு வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நம்ம ரூபாய ஸ்ட்ராங் ஆக்கணும்னா நாம பிரச்சனையோட ஆணி வேருக்கே போகணும். முதல்ல இறக்குமதிய குறைச்சு ஏற்றுமதியை அதிகப்படுத்தணும். 2வது விலைவாசிய, அதாவது இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல்ல வைக்கணும். 3வது மேக் இன் இந்தியா மாதிரி நம்ம உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கணும். இதெல்லாம் பண்ணி நிலையான ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அப்போ இது எல்லாத்திலிருந்தும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வலுவான பொருளாதாரம் தான் ஒரு வலுவான நாணயத்தை உருவாக்கும். சிம்பிள். ஒரு நாட்டோட கரன்சியோட வேல்யூ அந்த நாட்டோட ஒட்டுமொத்த எக்கனாமிக் ஹெல்த்தை காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி தான். சரி,
கடைசியா உங்கள ஒரு கேள்வி கேக்குறேன். நம்ம ரூபாயோட இந்த வீழ்ச்சிக்கு ஒரே ஒருத்தரை மட்டும் நாம குறை சொல்ல முடியுமா? இல்ல இது ஒரு பெரிய குளோபல் பசில்ல நாமளும் ஒரு சின்ன பீஸா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த விவரங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன்.